ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி பாக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஃபைனலாக அந்த பாக்ஸில் என்னோடய கோல்ட் ஜுவல்லெல்லாம் வச்சு காமிச்சா எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நான் ஃபைனலாக காட்டுறேன் இந்த வீடியோ எண்டில். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வீடியோவில் சொல்லலை. இது வந்து நான் 2 மாதம் ஆகிடுச்சி வாங்கி. இது என் பொண்ணு வாய் வச்சு கடித்த உடனே அந்த வெல்வெட் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அது ஒன்று மட்டும்தான் இதில் மைனஸாக இருந்தது. மற்றபடி இது குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்தது. கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் அப்படின்னோடனே நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. எல்லாமே சின்ன சின்ன கலெக்ஷன் தான். ஸோ மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு அரை மில்லி வாங்கிறது கூட ஒரு பெரிய சாதனையாக தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது தான். ஸ்டோரிலாம் வந்து இதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த கலெக்ஷனை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டிக்கிறேன். இந்த பாக்ஸ்லையும் என்கிட்ட இருக்கிறத நான் அடக்கி எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க என்னோடய புதுசாக நான் வாங்கின நகை கலெக்ஷன் மட்டும் பார்க்கலாம். நான் என்னோடய பழைய கோல்ட் ஜுவல்லரி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னாலும் என்னோடய சேனலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புதுசாக வாங்கினதை மட்டும் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணோட காது குத்துக்காக வாங்கின கம்பல். இது வந்து அரை மில்லிக்கும் கம்மி தான், கொஞ்சம் கம்மி. இது வந்து 916. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ரொம்பலாம் தாங்கலை. காது குத்தி ஒரு 2 மாதம் காதில் தான் போட்டுட்டு இருந்தா. ஸோ காது புண்ணு ஆடுறதுக்காக அடிக்கடி எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்கும் போது திருகாணி எல்லாமே அடிக்கடி லூஸாக ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கம்மி மில்லி, அதுவும் 916 அப்படின்றனால திருகாணி வளைஞ்சி போயிடும். நம்ம குழந்தையாக இருக்கிறனால பெரியவங்க மாதிரி நமக்கு திருகாணி சரி பண்ணுறாங்க அப்படின்லாம் குழந்தைக்கு காட்ட தெரியாது. ஸோ அவளை ரொம்ப வலுக்கட்டாயமாக பிடிச்சி அவளை அழ வச்சு அவளுக்கு காது ஒரு வாட்டியும் திருகாணி திருகி விடுற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 2 மாதம் கழித்து அவளுக்கு வேறு கம்பல் மாற்றிட்டு இது கலட்டிட்டோம். கலட்டினதுக்கப்புறம் திருகாணி எல்லாம் சரி பண்ணி போட்டு வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்பல். இந்த கம்பல் வந்து 1 கிராமும் கொஞ்சம் மில்லிகிராம் கூட. இது வந்து ஆர்டினரி கோல்டு தான். இது 916 கிடையாது. இது வந்து டெய்லி யூஸ்க்காக வாங்கினது. ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 916 விட ஆர்டினரி கோல்டு வந்து எப்போவுமே பெஸ்ட்டு. அதுக்காக எல்லா நகையும் ஆர்டினரியில் வாங்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம தினமும் போட்டுக்கிற யூஸ் பண்ணுற கம்பல், இந்த மேல் காது கம்பல் போடுவோம் இல்லைங்களா, அது, இந்த மூக்குத்தி, அந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி 18 கேரட் கோல்டாக இருந்தால் நமக்கு நல்ல லைஃப் வரும். ஸோ இது 1 கிராம், இது 1 கிராமும் கொஞ்சம் மில்லிகிராமும் கூட. அடுத்து வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிசைனை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு அரை பவுன் செயின் தான். இதுவும் எங்கள் பொண்ணுக்காக வாங்கினது தான். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். 6 கிராம் காயின் சேர்த்து நம்ம பாப்பாக்காக செயின் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3/4 பவுனில் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். பட் முடியல. அரை பவுனில் எடுத்தோம். ஆனால் இது வந்து கோல்டு ரேட் ஏறுறதுக்கு முன்னாடியே பாப்பாக்காக எடுத்துட்டோம். இது கிளியராக தெரியல, ஒரு நிமிஷம். அதுவும் கோல்டு ரேட் 6000 தாண்டறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அரை கிராமில் அரை பவுண்டில் இந்த செயினை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ ஆல்ரெடி கையில் ஒரு 3 கிராம் வந்து கோல்டு காயின் இருந்தது. அந்த டைமில் ஒரு ஜுவல் ஒன்று வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்போ வந்து அந்த ஜுவல் வைக்கும் போது இதுக்கான 1 கிராம் மொத்தம் கூடவே வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 3000 பே பண்ணுற மாதிரி இருந்தது எக்ஸ்ட்ரா. ஸோ அது எல்லாமே நாங்கள் அந்த ஜுவல் வச்ச நகையிலே பார்த்திங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த செயின்.
இது பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும், ஆனால் ரொம்ப லைட் வெயிட் தான். டெய்லி யூஸ்லாம் இது பண்ண முடியாது, நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா போட்டு கழட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது இந்த செயின். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பிடிச்சி ஸ்ட்ராங்காக அறந்தாலே அறந்துடும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பெரியவங்க செயின் கலெக்ஷன்லேயே போயிட்டு அரப்பவும் செயின் வாங்கியிருக்கணும். பேபி கலெக்ஷனில் வாங்கினனால என்னென்னா குழந்தைங்களுக்கு போட்டால் இதோட லென்த்து கரெக்டாக இருக்குது, ஆனால் பெரியவங்க யூஸ் பண்ண முடியல. பெரியவங்க போட்டால் கொஞ்சம் கழுத்தோடு ஒட்டினா மாதிரி நெக்லஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயும் நான் சில ஜுவல்லெல்லாம் உங்களுக்கு அடக்கி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கேன். ஆல்ரெடி இந்த இயரிங் பாக்ஸில் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1/2 மில்லி, ரெண்டாவது இருக்கிறது வந்து 1 கிராமு, அதுக்கடுத்து மூணாவதாக இருக்கிறது வந்து 2 கிராம். ஸோ இந்த கம்பல் பற்றிலாம் ஆல்ரெடி என்னோடய கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷனில் நான் போட்டிருக்கேன், அதனால தான் நான் இப்போ பெருசாக எதுவும் சொல்லிக்கல. 2 கிராமும் 300 மில்லியும் 916 தான், அது ஜிஆர்டியில் வாங்கினது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்பலை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து இதில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏன்னா திருகாணி வளைஞ்சிடுச்சுன்னா இல்லை கம்பல் தண்டும் வளைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பாக்ஸை பார்த்தோன்னே இன்னொரு பெரிய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸு நிறையிற அளவுக்கு நம்ம கோல்டு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஒரு 3 பேர் வந்து இந்த பாக்ஸில் நம்ம வைக்கலாம். இதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு 3 பேர் கம்பல் வந்து நான் ரெடி பண்ணணும். பார்க்கலாம் எதிர்காலத்தில் நம்மளால் வாங்க முடியுதா, வாங்கி இதில் நான் ஆசைப்பட்ட மாதிரி வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்கிட்ட காட்டிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். இது வந்து ஒரு மயில் கம்பல், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நடுவில் வந்து எனாமல் வச்சுருக்கு, ஸ்டோன்லாம் கிடையாது, அது எனாமல் தான், ரெட்டும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி எனாமல். அடுத்து ரிங் பாக்ஸில் என்கிட்ட ரிங்கெல்லாம் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. நான் வந்து ஒரு 2 ரிங் தான் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய தாலி செயின் வாங்குறதுக்காக ஒரு 2 ரிங் வந்து நல்லா தான் இருந்தது, பட் காசு கையில் இல்லை, கொடுத்து வாங்க முடியலன்றனால அந்த 2 ரிங்கை கூட போட்டாச்சு. அது எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்காக போட்ட ரிங்கு 2மே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிங் வந்து 2 கிராம், இது ஜிஆர்டியில் நகைச்சீட்டு போட்டு வாங்கினது. இந்த ரிங் வாங்கும் போதெல்லாம் 2 கிராம் 10,000 தான் இருந்தது. இப்போது வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 14,000-16,000 கூட வருது, சில வேஸ்டேஜ் அதிகமாக இருந்தால். அடுத்து இந்த ரிங் பார்த்தீங்கன்னா, இது பிரணவ் ஜுவல்லர்ஸில் நான் வாங்கினது. இந்த ஒரு ரிங் மட்டும்தான் நான் பிரணவ் ஜுவல்லர்ஸில் வாங்கியிருந்தேன். வேறு எந்த கோல்டுமே நான் பிரணவ் ஜுவல்லர்ஸில் வாங்கலை. 1.5 கிராம் வரும் இந்த ரிங்கு. என்கிட்ட இப்போதைக்கு இது 2 ரிங் மட்டும்தான் இருக்குது. இந்த ரிங் பாக்ஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிங் சேவ் பண்ணணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்குது. இந்த ரிங் வந்து இது ஒரு ஆமை மோதிரம், இது வெளியில் வாங்கினது. இது நல்லாவே வளைஞ்சி போச்சு. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட உடனே இது கையில் சுத்தமாக ஏறலை. அப்படி ஒரு வேளை நான் அழுத்தம் கொடுத்து போட்டாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் கழட்டி வச்சுருக்கிறேன். இது ரிங்கில் சொருகி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டே வச்சனால என்னால் ஒரு கம்ஃபர்டபுளாக வைக்க முடியல. மற்றபடி இது ஃப்ரீயாக தான் இருக்குது ரிங்கெல்லாம் சொருகி வைக்கிறதுக்கு. ஸோ ரிங் பாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ரிங் எல்லாமே நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் ரிங்கு வைக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது, லேயராக. எப்படியும் இதில் ஒரு 10 ரிங் கிட்டே நம்ம வைக்கலாம். ஆனால் பார்வையாக இருக்கிற ரிங்கெல்லாம் அதில் வச்சோம்னா நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும். இந்த மாதிரி 2 கிராம்குள்ளே இருக்கிற ரிங்கு வந்து கேஸ்டிங் மாடல் ரிங்கு, மெலிஸாக இருக்கிற ரிங்கு, அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக அந்த பாக்ஸில் ஒரு 10 ரிங் கிட்ட அடைக்கலாம். அந்த மாதிரி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுதான் இந்த லுக்கு. இந்த பாக்ஸில் என்கிட்ட இருந்த கோல்டெல்லாம் நான் அடக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. இன்னும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கோல்டு வச்சு ரிங் வச்சு காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் என்கிட்ட இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நான் உங்கள்கிட்ட என்னோடய பழைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷனில் காட்டாத ஜுவல்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வாங்கினது, அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட இப்போ இந்த வீடியோவில் காட்டினேன். அப்புறம் இந்த ஜுவல்லரி பாக்ஸையும் அதில் ஜுவல் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற லுக்கையும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.